அப்பா நம்முடைய இந்த பூமியில் வந்ததுக்கப்புறம் நம்முடைய முதல் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் அது அப்பாவை தான் இருக்க முடியும். எனக்கும் என் ஃப்ரெண்டாக எங்கள் அப்பா தான் நான் பார்த்துருக்கேன். அதாவது எங்கள் அப்பா பேர் வந்து பெருமாள். ஊரில் வந்து பிரேயர் பெருமாள் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து மருந்து வச்சு ப்ரேயரில் மருந்து வச்சு அடிப்பார். ஸோ அதனால் அந்த அவர் வந்து ஊரில் எல்லாருமே பிரேயர் பெருமாள் தான் சொல்லுவாங்க. அவர் தொடர்ந்து மருந்து அடித்ததுனால என்னன்னு தெரில, கொஞ்சம் வயசில் அவர் வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவருக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காது, சரியாக பேச மாட்டார். எங்கள் அப்பா படுத்த படுக்கையாக தான் நான் அதிக நாட்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அப்பா 2 விஷயத்தில் நடந்து நான் பார்த்துருக்கேன். ஊரில் எங்கள் அப்பா வந்து பருத்தி கடை வச்சுருந்தார். சில்லறை வியாபாரம் சொல்லி ஊரில் இருக்க பருத்தியெல்லாம் வாங்கி அதை வியாபாரம் பண்ணுவார். அப்போ என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த கல்லால் உட்கார வச்சு ஒரு பொரியலில் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் எனக்கு இங்கே எல்லாம் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விடுறதுக்கு போனார். அப்போ ஹெட்மாஸ்டர் வந்து என்னை காது எட்ட சொல்ல போகும்போது நான் காதில் கை வச்சேன், எட்டலை அப்படின்னு சொல்லி ஹெட்மாஸ்டர் ரிட்டர்ன் பண்ணார். அப்போ மறுபடியும் எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் என்ன சார் சொல்லிட்டீங்க, இப்போ பாருங்க நமக்கு எட்டும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அமுக்குனார். கை எட்டுச்சு, அப்படி ஸ்கூலில் சேர்த்து விட்டார். இந்த 2 விஷயத்துலாம் எங்கள் அப்பாவை நான் நடந்து பார்த்துருக்கேன். அப்புறம் எல்லாம் மற்ற நாளில் வந்து அவர் படுத்த படுக்கையாக தான் இருப்பார். நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவார், திரும்பி வரும்போது சிரிப்பார். ஏதாவது வேணும்னா சைகையில் சொல்லுவார், அதை நான் எடுத்து கொடுப்பேன். ஊரில் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு அப்பா மாதிரி நமக்கு இல்லைன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட, ஆனால் அவர் அப்பா தான். எனக்கு அவர் அப்பாவை அவ்வளோ நேசித்தேன். எங்கள் அப்பாவும் எங்களை வந்து பயங்கரமாக நேசிப்பார். ஏன்னா அவருடைய கொஞ்ச காலம்தான் அவர் வாழ்ந்தார். எனக்கு அப்பா இருந்தது கொஞ்ச காலம்தான். என்னோடய 7 வயசுலேயே அவர் அப்பா தவறிட்டார். அதுக்கப்புறம் இப்போவும் நான் எங்கே போனால் கூட எங்கள் அப்பா எனக்கு கூட இருக்கிறதாக நான் நினச்சிக்குவேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு நிமிஷம் ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட, ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் கூட எங்கள் அம்மா சொல்லி அனுப்புவாங்க, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அப்பா நினச்சிக்கப்பா, அவர் இங்கேருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இல்லையோ, ஆனால் மேலேருந்து உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அவர் சாமிகிட்ட இருக்கும்போது உனக்கு தேவையானலாம் சொல்லி அவர் செய்ய சொல்லுவார்ப்பா. அதனால் நீ எப்பவுமே எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போதும் ஒரு நிமிஷம் அப்பா நினச்சிக்கப்பான்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. இன்றைக்கும் நான் அதை தவறாமல் நினச்சிட்ருக்கேன். எங்கள் அப்பா வந்து வாழ்க்கையில் எங்கள் அப்பாவோட கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாலும் கூட அது ஒரு மாதிரியான வாழ்க்கை. நிறைய பேருக்கு வந்து அந்த கொடுப்பனை அதிகமாக இருக்கும். சில பேருக்கு இல்லாதவங்களுக்கு தான் அதோட இருக்கிறவங்களோட அருமை இல்லாதவங்க தான் தெரியும் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அந்த இருக்கிற அருமை நிறைய புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் நான் பார்த்த முதல் பெண் கடவுள் எங்கள் அம்மா, அண்ணா, ஆண் உடல் எங்கள் அப்பா.